இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தவரும் நமக்காக மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்குமாகிய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சி நமக்கு ஆசீர்வாதத்தின் நிகழ்ச்சியாகவே அமைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது தெய்வத்தினுடைய குரல் ஒளி, கடவுளுடைய குரல் ஒளி. அந்த குரல் ஒளியை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து கடந்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். இந்த நாளிலும் தெய்வத்தின் குரல் ஒளியை கேட்க நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். தூய ஆவியானவர் தாமே நமக்கு வழிநடத்தட்டும். Holy Spirit Jesus, Holy Spirit. 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. அருமையான ஒரு வார்த்தையை தூய ஆவியானவர் என்று நமக்கு காட்டியிருக்கிறார். ஒருவர் கிறிஸ்துவரோடு இணைந்திருக்கிற பொழுது அவர் புதிய படைப்பட்டவராய் இருக்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறது. அப்படி அவரோடு இணைந்திருக்கிற பொழுது முதலாவது பரிசுத்தம், அவருடைய அன்பு குண நலங்கள் எல்லா மாதிரி இருக்குதா. பழைய பாவ வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் இப்பொழுது ஆண்டவரோடு கூட இணைகிறோமோ அப்பொழுது மாற்றப்பட்டவர்களாக ஒரு புதிய மனிதர்களாக மாற்றப்படுகிறோம். இன்று அநேக மக்கள் எங்கேயோ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசுவிடம் கடந்து வரணும், அவரோடு கூட இணையணும். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தத்திலும் அவருடைய தெய்வீக குணநலங்களிலும் மாறுபட்டவர்களாக இருப்பார்கள். என்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான், ஏன் உங்களில் அநேகருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் அல்லவா? நாம் அவரிடம் வரணும். வருகிற பொழுது அவருக்குள் புதிய நிலையை கடந்து வருகிற பொழுது மாற்றப்படுகிறோம். இந்த புதிய நிலை வருகிறது எப்படி? யோவான் தன் திருமுகத்திலே சொல்லுவார். யோவான் தன் நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே 13வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது அங்கே சொல்லப்படுவார், அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளால் பிறந்தவர்கள். ஒரு புதிய படைப்பு, புதிய நிலையில் படைக்கப்படும் புதிய பிறப்பு, மறுபடியும் பிறக்கிற ஒரு நிலை எப்படி? பாவ நிலையிலிருந்து மரிச்சி தூய ஆவியிலே புதிய பிறப்பாய் பிறக்கிறது தான். இதுதான் புதிய பிறப்பு. இப்படி பிறக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற நிலையிலே, கிறிஸ்துவோடு கூட இணைந்து அவருடைய அன்பின் சுவாபங்களை வெளிப்படுத்தும் நிலையிலே வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படி வாழப்பட வேண்டும். எனவே தான் அங்கே இந்த யோவான் 3 பார்க்கும் பொழுது 6ஆம் வசனம் சொல்லும்போது, மனிதரால் பிறக்கிறவர்கள் மனித இயல்பை கொண்டிருப்பார்கள், கடவுளால் பிறக்கிறவர்கள் கடவுளுடைய இயல்பை கொண்டிருப்பார்கள் என்று. இன்று நீங்களும் நாம் ஒவ்வொருவருமே கடவுளால் பிறக்கப்பட்டவர்களாக, ஒரு கடவுளோடு இணைந்து வாழ்கிற மக்களாக, ஒரு புதிய படைப்பாக்கப்பட்ட மக்களாக இருக்கப்பட வேண்டும். நீங்களாலும் மட்டுமல்ல, எல்லோரும் இப்படி வர வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஒப்பு கிடைக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இதோ ஒரு உலக வாழ்க்கையிலே வாழ்ந்திராமல் நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக, புதிய படைப்புகளாய் கடந்து வந்தவர்களாக, உம்மோடு இணைந்து வாழ்கிற மக்களாக, உம்முடைய அன்பின் சுவாபங்களை வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் ஐயா. ஆண்டவரே, எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு புதிய படைப்பாக மாறப்பட வேண்டும், உம்மோடு இணைந்து வாழப்பட வேண்டும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அன்பின் காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். இந்த நிலையை நீர்த்தானே எங்களுக்கு தர வேண்டும்.
ஒப்புக்கெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தியை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிலையிலும் எங்களுடைய உள்ளம் தானே புதிய நிலையிலே மாற்றப்படுவதாக, எங்கள் உள்ளம் தானே புதிய நிலைக்கு கடத்தி செல்வதாக, சொல்லுகிறவரும் அதை செயல்படுத்துவருமாகிய உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். ஆமீன், ஆமென், ஆமீன், ஆமென். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவா